என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங் ஆல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 hours GS சீரிஸில் 7வது வீடியோமா. 6 பார்ட் வந்து எக்கனாமிக்ஸ் போட்டிருப்போம். வீடியோ சீரிஸ் படி பார்த்தீங்கன்னா 9வது வீடியோ. ஸோ இந்த 7வது வீடியோ ஸ்பெஷலாக வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின் வந்துடும். அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த நிதிக்குழு தலைவர்கள் இருக்காங்களா, இவங்க எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நிதிக்குழுவை பற்றி ஷார்ட்டாக ஒரு 10 minutes ஒரு ஸ்டார்ட் ஸ்டோரி மைண்டில் வந்த விஷயத்தை வச்சு மெர்ச் பண்ணி சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட் நான் சொன்னதில்லை, ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு ஓகே இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து இவங்க எத்தனாவது நபர்ன்றதையும் மனப்பாடம் பண்ணணும், இவங்க வரிசையவும் மனப்பாடம் பண்ணணும், இந்த இயரையும் மனப்பாடம் பண்ணணும். ஸோ நம்ம இயரை வந்து நம்ம ஆர்டரை மனப்பாடம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஐடியா சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 280, சரிங்களா? அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி, அரசியலமைப்பு சார்ந்தது. இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு அப்படின்னா சட்டப்பூர்வமான அமைப்பு, சரிங்களா? அரசியலமைப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு தலைவர் வந்து ஆக்சுவலாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி, இப்போதைக்கு இருக்கிறவர் பிரதமர், பிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர். ஸோ மற்ற 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? இது இல்லாமல் பிரசிடென்டால் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு 4 மெம்பர்ஸ். அந்த 4 மெம்பர்ஸ் யார்? பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுற 4 பேர் யார்? அவங்க எந்த துறையை சேர்ந்தவங்க? இதுவுமே இருக்கு. நம்ம 10th and 12th புக்கில் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி டேட்டாஸ் இருக்கு, எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிர்வாகம் சார்ந்த துறைகளில் அனுபவம் வாய்ந்தவர் ஒரு நபர், நிதி நிர்வாகம். இன்னொரு நபர் பொருளாதாரம், எக்கனாமிஸ்ட், பொருளாதாரத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும், 2வது நபர். 3வது நபர் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ், பொது கணக்கு மற்றும் அரசு நிதி சார்ந்த துறைகளில் அனுபவம் பெற்ற ஒருத்தராக இருக்க வேண்டும். ஸோ இவங்க 3 பேர், நிதி நிர்வாகம், ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் பொருளாதாரம் எக்கனாமிஸ்ட், பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஃபினான்ஸ். இதில் எல்லாத்துலையுமே அனுபவம் வாய்ந்த நபர்கள் 3 பேர், 1. இன்னும் ஒருத்தர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்க வேண்டும். மொத்தம் 4 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மெம்பராக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 4 பேரை அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், சரிங்களா? ஸோ இவங்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி காலம் 5 ஆண்டுகள். ஒவ்வொரு நிதிக்குழு தலைவரோட பதவிக்காலம் முடிவதற்கு 2 ஆண்டுகள் முன்பாகவே அடுத்த நிதிக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், சரிங்களா? அரசியலமைப்பு தோன்றிய 2 ஆண்டுகளில் அமைக்கப்பட வேண்டும், சரிங்களா? 2 வருஷத்துல அமைக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஒரு நிதிக்குழு காலம் முடிவதற்கு 2 ஆண்டு முன்பே என்ன பண்ணிடணும், அடுத்த நிதிக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதான் இதோட கோல், சரிங்களா? இந்த நிதிக்குழுல இப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தலைவர்கள் இதுவரைக்கும் இருந்திருக்காங்க? நிதிக்குழு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 16 பேருமா. இந்த 16 தலைவர்களையும் நம்ம வரிசையா படிச்சாகணும். 16 பேரையும் நம்ம வரிசையா படிக்கணும். பிளஸ் அவங்களுக்கான இயர்ஸ் படிக்கணும். இப்ப இயர்ஸ் ஆர்டர் படி பாத்தீங்கன்னா போன கிளாஸ்ல திட்டக்குழு தெளிவா முடிச்சிருப்போம்ல, திட்டக்குழுவோட இயரை வச்சு அப்படியே கொண்டு வரலாம். இவங்களுக்கு மோரர்லெஸ் 5 வருஷம் தான் கன்ஃபார்ம், சரிங்களா? ஒரு சில நபருக்கு 3 வருஷமும் 6 வருஷமும் வந்திருக்கும். அவங்க மட்டும் யாருன்னு எடுத்து தான் முடிஞ்சது. இப்போ பாருங்க, ஒரு டைம் சொல்றேன், 2வது டைம் மனப்பாடம் பண்ணிடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குழுவை மனப்பாடம் பண்ணியிருப்போம், சரிங்களா? திட்டக்குழு எப்படி மனப்பாடம் பண்ணியிருப்போம்? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, திட்டக்குழு அப்படியே எடுத்து அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. 51 இருந்து 56, 56 இருந்து 61, 61 இருந்து 66, அடுத்து 66 to 69 3 வருஷம் கேப். அடுத்து 69 to 74, 74 to 79, ஆனா 78ல முடிஞ்சிடும். தென் 78 to 80 2 வருஷம் கேப், 2 பிளான் 2 வருஷம் கேப். தென் 80ல இருந்து 85, 85 to 90, தென் 90 to 92 மறுபடியும் 2 வருஷம் கேப். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 92 to 97, 97 to 2002, 2002 to 2007, 2007ல இருந்து 2012, 2012ல இருந்து 2017. இதுதான் நம்ம கடைசியா படிச்சிருப்போம் பிளானிங் கமிஷன். இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு வருஷம் தள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 51 ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன், 52ல இருந்து 57 5 வருஷம். அடுத்து இங்க 57ல முடிஞ்சா அடுத்து 57ல இருந்து 62 அடுத்து 5 வருஷம். ஒரு வருஷம் தள்ளி தான் நமக்கு என்ன வருது, ஃபினான்ஸ் கமிஷன் வருதுனால ஞாபகம் வச்சுக்கணும். நிதிக்குழு பிளானிங் கமிஷன் படி, திட்டக்குழு படி முதல் திட்டம் 51 to 56, இது 51 to 57, ஒரு வருஷம் தள்ளி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்க 66ல பிரேக் வருது இல்ல, இதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆயிரும். இந்த 62 முடிஞ்சதா, 62 to பாருங்க 66, 66 to 69, அடுத்து பாருங்க 69 to 74, அதுக்கடுத்து என்ன இருக்கு 74 to 79 தான் பிளான். 78ல என்ன ஆகும், கட் ஆகுமா? பட் இங்கே கட் பண்ண தேவையில்லை. அப்படியே 79 to 84, 84 to 89, ஓகேவா? இங்க 89ல இருந்து 95, இது மட்டும் தான் 6 வருஷம். மத்தெல்லாம் அப்படியே ஆர்டருமா, வேற எங்கேயும் மிஸ்ஸிங் கிடையாது. ஸோ இந்த இடத்துல மட்டும் 3 வருஷம் பாருங்க, 3, இதுக்கு முன்னாடி ஒரு 4,
வேற எங்கேயாவது மாறுதான்னு பாருங்க, எல்லாம் அப்படியே வரிசையா வரும். திரும்பவும் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இடத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இது அப்படியே நீங்க மைண்ட்ல ஏத்திடலாம். 16 வருஷத்தையும் சொல்ல முடியும். இப்போ ஒரு டைம் அப்படியே பார்த்துட்டு பார்க்காம ஒரு டைம் எழுதிருங்க, அப்படியே நோட்ல எழுதிருங்க. இப்போ 52 to 57 ஃபர்ஸ்ட் நிதிக்குழு, அடுத்து 57 to 62 5 வருஷம் ஆச்சா, அடுத்து 62ல இருந்து 66. ஏன்னா 66ல நமக்கு என்ன வருது, கேப், பிளானிங் ஹாலிடே வருது. அப்ப 66ல ஸ்டாப் பண்ணும். 66 to 69 ஹாலிடே, அப்ப மொத்தம் 4 நிதிக்குழு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா 5 வருஷம் தான். ஒரே ஒரு இடத்துல எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 89 to 95 அங்க மட்டும்தான் மாறும். மத்த எல்லாம் அப்படியே வரிசையா வரும். எடுத்து பாருங்க, 3 வருஷம் ஆச்சா, 5 வருஷம் 5 வருஷம் 5 வருஷம், இங்க மட்டும் 6 வருஷம் வருதா. அடுத்து பாருங்க 5 5 5 5 5, இப்போ 30 வரை 5. இப்போ அப்படியே ஒரு டைம் நோட்டை, இப்போ கிளாஸாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவேன். இப்போ நம்ம வீடியோன்றதுனால பண்ண முடியல அந்த மாதிரி, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் பண்ணிடுங்க. ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு, இல்லை நானே டைம் கொடுக்குறேன், பாஸ் பண்ணிட்டு அப்படியே நோட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா எழுதிட்டு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை வருஷம், 1952 52 to 57, அடுத்து 57 to 62, 62ல இருந்து 66. ஏன் அப்படின்னா நமக்கு 66 to 69 பிளானிங் ஹாலிடேல இங்க வந்து 4 நிதிக்குள்ள முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 69 to 74, 74 to 79, 79 to 84, 84 to 89, 89ல இருந்து 95. நல்லா பாருங்க, எந்தெந்த இடத்துல மட்டும் மைண்ட் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னா இந்த 95 ஒண்ணு. இங்க நமக்கு இந்த இடத்த சில பேர் என்னன்னா இந்த 3ஐயும் 4ஐயும் ஞாபகம் வைக்கணும்னு யோசிப்போம். நமக்கு தேவையில்லை. ஏன்னா 66ல நமக்கு என்ன வந்துடும், 3வது 5வது திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பிளானிங் ஹாலிடே வரும். அதை ஞாபகம் வச்சீங்கன்னா இதுவும் கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகாதுக்கு என்ன பண்ணணும்னா பிளானிங் கமிஷனோட +1 போட்டா முடிஞ்சது. மற்றபடி எதையும் நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க என்ன ஆகும்னா 89 to 95 அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம டைரக்டா எங்க போயிடலாம், அஸ் யூஷுவல் 5 வருஷம் 95 to 2000, திரும்ப 2000ல இருந்து 2005, 5 to 2010, 10 to 15, 15 to 20, அடுத்து 20 to 25, 25 to 30. இப்ப போய்கிட்டு இருக்க பிளானிங் கமிஷன். ஓகே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இதை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷனோட இயர் நமக்கு மைண்ட்ல செட் ஆயிரும், ஈஸியா எடுத்துடலாம். இதுதான் ஆர்டர். நம்ம பிளானிங் கமிஷனோட ஃபினான்ஸ் கமிஷனை சேர்த்து படிச்சிடணும் ஒண்ணு. சரிங்களா, இது ஒரு வே முடிஞ்சுதா. இதுல ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இதுக்கப்புறம் எல்லாத்துக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த நபர்களுடைய பெயர், தலைவர்கள் இருக்காங்களா, இவங்க பேர் எப்படி ஞாபகம் வைக்கிறது, இதுல சில பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சரிங்களா, இந்த பிளானிங் கமிஷனோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா அது முக்கியமான விஷயமா. பிளானிங் கமிஷனோட முக்கியமான பணிகளை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 280 280ல 3 பணிகள் பத்தி சொல்லக்கூடியது. முக்கியமான பணி மத்திய மாநில அரசுக்கு இடையே உள்ள நிதி பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த மத்திய மாநில அரசுக்குரிய நிதி பகிர்வுகளை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆர்டிகல் இருக்கு. இந்த 3 ஆர்டிகல் இப்போ உங்களுக்கான கொஸ்டின். எக்ஸாம்பிள் ஆர்டிகல் நம்பர் கூட சொல்லிடுறேன். 270, 268, 269, 272 4 சொல்லிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, மத்திய அரசால போடப்பட்டு மத்திய அரசால வசூலிக்கப்பட்டு மாநில அரசுக்கு கொடுக்கப்படுவது நல்லா புரிஞ்சுக்கணும். யாரு வந்து அதை ஆர்டர் பண்றது, சிம்பிளா பாருங்க. இப்ப நான் படிக்கும்போது இந்த மாதிரி நோட்ல எழுதிடணும். ஆர்டர் பண்றது யாரு, அதை கலெக்ட் பண்றது யாரு, அதை யூஸ் பண்றது யாரு. சிம்பிளா முடிஞ்சா, ஆர்டர், கலெக்ஷன், யூஸ். இப்போ இதை நீங்க எழுதும் போது ஒரு பாக்ஸ் போட்டு 268 மத்திய அரசால் போடப்படுகிறது, மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது, மாநில அரசால் பயன்படுத்தப்படுகிறது, ஒரு மாநில அரசுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. யூஸ், டிஸ்ட்ரிபியூட் ஆர் யூஸ், டு யூஸ், யாருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூலிச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது எது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து வசூல் பண்ணி சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் யூடிக்கும் பகிர்ந்து கொடுக்கறது எது. இந்த மாதிரி சின்ன டேட்டா தான் இது. நமக்கு சிலபஸ்ல இன்னொரு இடத்துல வரும், அங்க தெளிவா நடத்துவேன். இப்போ இந்த இடத்துல நிதின்னு வர்றதுனால இது உங்களுக்கான கொஸ்டின்மா. ஆல்ரெடி படிச்சவங்களா இருந்தா கமெண்ட் பண்ணிருங்க, படிக்காதவங்களா இருந்தா சின்ன ஏரியா பார்த்து இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் எப்படின்னு சொல்றப்போ சைட்ல இன்னொரு கொஸ்டின் கவர் பண்ணிடலாம். குரூப் 4ல ரெண்டுமே கூட கேட்டுருவாங்க சில டைம். இதுல ஒரு ஆர்டிகலையும் கேட்டு இதுல ஒரு ஆளையும் கேட்டுருவாங்க, ஈஸியா கிளிக் ஆயிரும் நமக்கு. இதை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்கம்மா, உங்களுக்கான கொஸ்டின். சரியா, இப்போ இவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாமா. யோகி, இப்போ பாருங்க, இதுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன், மைண்ட்ல ஸ்டோர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல் ஃபினான்ஸ் கமிஷன் தலைவர் யார் அப்படின்னா கேசி நியோகி. இப்போ நம்ம இதுல யார் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா யோகி பாபு. ஒரு சினிமா ஸ்டோரி மாதிரி சின்னதா ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் எடுக்காருப்பா. சரிங்களா, ஒரு டைரக்டர் படம் எடுக்காரு, யோகி. சந்தானம்,
யோகி பாபு, சந்தானம், சாந்தா அப்படின்னா சமந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. யோகி பாபு, சந்தானம், சமந்தா இவங்கெல்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ டைரக்டர் சொல்றாரு, யோகி பாபு, சந்தானம், சமந்தா 3 பேர் வாங்க, ஒரு படம் எடுக்க போறோம். ஸோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜா கெட்டப் அப்படின்னு சொல்லி சந்தானத்திட்ட சொல்றாரு. ராஜான்னா மன்னர் மாதிரி தானே, சுத்தி 4 பேர் இருப்பாங்களே, எப்பயும் ஒரு மன்னர் இருந்தா மந்திரி அமைச்சர் சொல்லி சுத்தி ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப 4வது கமிட்டி என்னது? ராஜமன்னா. யோகி பாபு, சந்தானம், சமந்தா 1 2 3 ஞாபகம் வச்சுக்கலாம். 4வது ராஜா, 4 பேர் சுத்தி இருப்பாங்க, ராஜமன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சொன்ன உடனே யோகி பாபு, நீ கடைசி ராஜா கெட்டப்னு சொல்லிட்டு மகாவீரர்னு ஒரு ராஜா இருந்தார் தெரியுமா, கடைசி நாட்டையே தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, அப்படியே ஞானம் வாங்கப்பா, ஞானம் பெற போறேன்னு போயிடுறாரு. அந்த மாதிரி பண்ணனா 5 விரல் மூஞ்சில 15 ஏன் அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 5 மகாவீரர் தியாகி. சரிங்களா? ஒரு டைரக்டர், யோகி பாபு, சந்தானம், சமந்தா, ராஜா கெட்டப், மன்னரை சுத்தி 4 பேர் இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு லாஸ்ட் மகாவீரர் மாதிரி மன்னர்னு சொன்னேன்னா தியாகம் பண்ணிட்டு என்னால போக முடியாது, அப்புறம் மூஞ்சிலே அடிச்சிருவாங்கிறாரு. 5 விரல். சரிங்களா? 5. ஸோ இப்போ அதுக்கு எடுத்து பாருங்க. சொல்லிட்டாரா? சொன்ன உடனே டைரக்டர், இல்லப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா, வாங்கப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நான் உங்களுக்கு ரொட்டி கொண்டு வந்திருக்கேன், 6 ரொட்டி இருக்கு சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. 6 வாங்க, 6 ரொட்டி இருக்கு, ஆனந்தமா சாப்பிடலாம். ரொட்டி பிரம்மானந்தா ரெட்டி. சரிங்களா? 6 ரொட்டி சாப்பிடலாம்னு சொல்றாரா. உடனே சந்தானம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொட்டியெல்லாம் இருக்கட்டும், 7 வாங்க சேலட் சாப்பிடுவோம். ரொட்டியெல்லாம் யார் சாப்பிடுவா, வாங்க சேலட் சாப்பிடுவோம். 7 சேலட் 7 வச்சுக்கலாமா? 7 வரைக்கும் முடிஞ்சா. இப்ப அடுத்து சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துருக்காங்க ஒரு கடையில. சாப்பிட உட்காந்தப்போ டைரக்டா ஒரு யமஹா பைக்ல, ஒய்பி யமஹா பைக்ல ஒருத்த நேரம் வர்றான் அவங்க மேல விடுறதுக்கு, பைக்கை ஏத்துறதுக்கு, பிரேக் பிடிக்காம. உடனே எங்கடா சாவ போறியா, சவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கடா சாவ போறியா, 8 போட்டிருக்கியா, லைசன்ஸ் இருக்கா அவன்கிட்ட, உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்து திட்டுவோம்ல, 8 போட்டா லைசன்ஸ் கொடுப்பாங்க. 8 ஒய்பி சவான் பைக்ல 3 பேர் வர்றாங்க, 2 பேர் தானே போகணும், அப்ப 83. இதை ஃபுல்லா சேர்த்து யமஹா பைக்கு சவான் 8 ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து 9 பாருங்க. ஓகேவா? உடனே சொன்ன உடனே சொல்றது யாரு? சந்தானம். யோகி பாபா என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்துல இருக்க ஒரு துணி எடுத்து சால்வை மாதிரி போடுறாரு. சால்வே போட்டு என்ன பண்றாரு, உட்காரு, கோவப்படாத, உட்காரு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சால்வை போடுறாரு. யோகி பாபு, சந்தானம், சமந்தா ராஜா கெட்டப்ல படம் எடுக்க போறாங்க, மன்னரை சுத்தி 4 பேர் இருப்பாங்க, மகாவீரர் மாதிரி தியாகி மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு கோவப்படுறாரு, அடிச்சிருவேன்னு சொல்றாரு. 5. ஸோ பிரம்மானந்தா அடுத்து வாங்க, டைரக்டர் என்ன சொல்றாரு, வாங்க ஆனந்தமா ரொட்டி சாப்பிடலாம், 6 ரொட்டி வச்சிருக்கேன்றாரு. பிரம்மானந்தா ரெட்டி 6. சரிங்களா? அப்ப சேலட்டை யாரிலே சாப்பிடுறது, ஏழை அப்படிங்கிறாரு. 7 அது ஒரு திருநெல்வேலி பாச. 7 சேலட்டை யார் சாப்பிடுறது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்குள்ள யமஹா பைக்ல ஒருத்த சாகுற மாதிரி வர்றான், சாவடிக்கிற மாதிரி. சவான் நேரம் வந்து என்ன பண்ண போறான், 8 அவனை கேட்கறாங்க பார்த்து, உனக்கு யாரும் லைசன்ஸ் கொடுத்தது, 8 போட்டியா நீ அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கேட்டதுக்கு அப்புறம் சால்வையை போத்துறாரு யாரு, யோகி பாபு. சந்தானத்துக்கு டென்ஷன் ஆகாத, உட்காரு, சால்வையை போத்துட்டு ஒரு டைலாக் சொல்றாரு. பந்தியில இருந்து எந்திரிச்சேன்னா சாப்பாடு பத்தாம போயிடும். பந்து 10 இருக்கா, பந்தியில இருந்து எந்திரிச்சா என்ன ஆயிரும், சாப்பாடு பத்தாம போயிடும், பந்தி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. 10. உடனே அதுக்கு சந்தானம் திரும்ப கமெண்ட் கொடுக்குறாரு, இப்பெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதாண்டா, ஆளுக்கு ஒரு குஸ்கா, ஆளுக்கு ஒரு அப்படின்னா 1 ஆளுக்கு ஒரு குஸ்கா கொண்டு வந்திருக்கேன், பந்தியில காலி ஆச்சுன்னா குஸ்கா சாப்பிடுவோம்டா அப்படிங்கிறாரு. இப்ப இது வரைக்கும் சொன்னது அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரு சொன்னா, யோகி பாபு, சந்தானம், சமந்தா, ராஜா கெட்டப்பு, மன்னரை சுத்தி 4 பேர் இருப்பாங்க, அப்ப 4வது ராஜ மன்னர். சோ அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாரு, இப்படி சொல்லிட்டு மகாவீரர் மாதிரி தியாகம் பண்ண சொன்னேன்னா 5 விரல வச்சு அடிச்சிருவேங்கிறாரு. அப்ப 5 யாரு, மகாவீர் தியாகி. சரிங்களா? முடிச்சதுக்கு அப்புறம் 6 ரொட்டி வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம், ஆனந்தமா சாப்பிடலாம். பிரம்மானந்தா ரெட்டி 6. அப்ப 7. அப்ப சேலட் யாரில் சாப்பிடுறது, 7 1977. சேலட் சாப்பிட சொல்லும்போது யாரு வரா, நேரம் ஒரு பைக்ல வர்றான், சாவே. 8 போட்டியான்னு கேட்கறாங்க. 8. சரிங்களா? 8 3 பேர் பைக்ல வர்றாங்க, 1983 முடிஞ்சதா. 8. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, திட்டுறவருக்கு என்ன பண்றாங்க, சால்வையை போட்டு உட்கார வைக்கிறாரா. 9வது சால்வையை போட்டு உட்கார வச்ச உடனே பந்தியில இருந்து எந்திரிக்காத, சாப்பாடு பத்தாம போயிரும் சொல்றாரு. 10. அதுக்கு சந்தானம் திரும்ப கவுண்டர் என்ன கொடுக்குறாரு, அதுக்கு தான் ஆளுக்கு ஒரு குஸ்காரம் கொண்டு வந்திருக்கேன், இது காலையான அதை சாப்பிட்டுக்கணும்டா அப்படிங்கிறாரு. ஓகேவா? 11 வரை முடிஞ்சிருச்சு. இப்போ 12 பேசி முடிச்சுட்டு உட்காந்துட்டாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் வேற கதையை பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் 12th படிக்கும்போது ராமராஜன் படத்துக்கு போவோம்ப்பா அப்படிங்கிறாரு. யோகி பாபு சொல்றாரு, 12th படிக்கும்போது நாங்களாம் 2 பேரா கிளம்பிடுவோம் கிளாஸ்ல இருந்து, ரங்கராஜன் படத்துக்கு போவோம். ராமராஜன் படத்துக்கு போவோம், ராமராஜன் நீங்க ரங்கராஜன் அவ்வளவுதான், படத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப அவர் சொல்றாரு, சந்தானம் நீ 12th படிக்கும்போது போனேன், நாங்க காலேஜ் படிக்கும்போது எங்க கேட்டாலும் விஜய் படம் தான், விஜய் கேல்கர், ராமராஜெல்லாம் கிடையாது, எங்க கேட்டாலும் விஜய் படம் தான். 12th படிச்சதுக்கு அப்புறம், நீ 12th படிக்கும்போது நான் காலேஜ் படிக்கும்போது, 12th அப்புறம் என்னது 13 தானே, அப்ப 13 ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? நாங்களாம் அவனே மாதிரி 2 பேரா போக மாட்டோம், 7 பேரா குரூப்பா போயிருவோம். 12th 2 பேரா ராமராஜன் படத்துக்கு போவோம், ரங்கராஜன். 12th முடிச்சதுக்கு அப்புறம் 13 7 பேரா குரூப்பா எங்க போயிருவோம், G7 குரூப் 7 ஞாபகம் வச்சுக்கோங்க, G7 விஜய் கேல்கர்.
விஜய் படத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, சரி ஓகே உட்காந்து சாப்பிடலாம் இதை சொல்லி பேசி முடிச்சுட்டு அடுத்து அப்பயுமே என்ன பண்ணுவோம், அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆளுக்கு ஒரு ரொட்டி சாப்பிடுவோம். இந்த கடையில தான் வந்து அப்ப நாங்க படத்துக்கெல்லாம் போயிட்டு இந்த கடையில தான் வந்து ரொட்டி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாரு. யாரு, டைரக்டர் சொல்றாரு. நீங்க வந்து ராமராஜன் படத்துக்கு போவீங்க, விஜய் படத்துக்கு போவீங்க, நாங்க அந்த காலத்துலயும் வெளியே தான் படத்துக்கு போயிட்டு இந்த கடையில வந்தா ரொட்டி சாப்பிடுவோம். ஒய் வி ரொட்டி, வி நாங்கள் இங்கே தான் ரொட்டி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, அப்பயே ஆளுக்கு 4 ரொட்டி சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, 4 ரொட்டி. அடுத்து 15 ரொட்டியை சாப்பிட்டு இங்க பக்கத்துல ஒரு சிங்க் இருக்கும், பக்கம் என்கே பக்கத்துல நியர் கே பக்கத்துல ஒரு சிங்க் இருக்குப்பா, சிங்க்ல தான் கையை கழுவுவோம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, பக்கத்துல ஒரு சிங்க்ல கை கழுவுவோன்றாரு. பார்த்தா சிங்க காணோம். உடனே இவர் சொல்றாரு, யோகி பாபு அப்படியே இருப்பானாப்பா, அவெல்லாம் பணக்காரன் ஆயிருப்பான்ப்பா, ஹோட்டல் ஓனர் பணக்காரன் ஆயிட்டான்ப்பா, அதனால சிங்கெல்லாம் இருக்காது, நீ கை கழுவுறதுக்கு தனி இடம் இருக்கும் பண்றாரு. அரவிந்த் பணக்காரியா 16. இவங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஷார்ட்கட் போட்டிருக்கேன் இந்த மாதிரி. சரிங்களா, பாருங்க உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலான்னு தெரியல, ஒரு ஆர்டரா மனப்பாடம் பண்ணிடலாம். இப்போ வந்து இயரை வந்து அப்படியே 5 ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து கேட்டாங்கன்னு வைங்களேன், இப்போ ஒரு சிலது இப்போ 4வது நிதிக்குழு தலைவர் யார் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வைங்க, ராஜாவை சுத்தி 4 பேர் இருப்பாங்க, ராஜமன்னார் சொல்லிடலாம். 5 விரல் அப்படின்னா மகாவீரர் தியாகி, அவர் மாதிரி போய் சொல்றியா அப்படின்னு சொல்றாங்களா, 5 சொல்லிடலாமா. அடுத்து 6 ரொட்டி இருக்கு, ஆனந்தமா சாப்பிடலாம். 6 ஏழை அப்படின்னா சேலட், ஏழை சேலட் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரா, சேலட். அடுத்து 8 யமகா பைக்ல 8 போட்டு யமகா பைக்ல 8 போட்டிருக்கேடா, சாவே சொல்றாங்களா. ஃபர்ஸ்ட் சவான், அதுக்கப்புறம் சால்வே அப்படிங்கிறது 9வது. சால்வையை கொடுத்து என்ன பண்றாரு, அமர்த்தி உட்கார வைக்கிறாரு. ஸோ அப்போ உடனே என்ன பண்றாரு, பந்தியில இருந்து அடிக்கடி எந்திரிச்சுன்னா சாப்பாடு பத்தாம போயிடும், பந்தியில இருந்து எந்திரிச்சா சாப்பாடு பத்தாம போயிடும். 10 11 ஆளுக்கு ஒரு குஸ்கா இருக்குன்னு சொல்றாங்க. தென் அப்ப ராமராஜன் படம் 12 படிக்கும் போது, 13 காலேஜ் படிக்கும் போது எங்க பார்த்தாலும் என்னதான் இருக்கு, எங்க கேட்டாலும் விஜய் படம் தான், விஜய் கேல்கர். ஸோ அதுக்கப்புறம் 14 அப்போ அதுக்கடுத்து டேரக்டர் என்ன சொல்றாரு, இப்போ ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டாங்க, யோகி பாபு ஒன்று சொல்லிட்டாரு, சந்தானம் ஒன்று சொல்லிட்டாரு. உடனே டேரக்டர் சொல்றாரு, நாங்க அந்த காலத்துல படத்துக்கெல்லாம் போயிட்டு இங்கே தான் வந்து ரொட்டி சாப்பிடுவோம், ஆளுக்கு 4 ரொட்டி சாப்பிடுவோம், 4 ரொட்டி சாப்பிட்டு பக்கத்துல இருக்க சிங்க்ல கை கழுவுறாரு. சிங்கா காணோம், கேட்டா அவன் பணக்காரன் ஆயிட்டான்பா, அவெல்லாம் பணக்காரன் ஆயிட்டான்பான்றாரு. அரவிந்த் பணக்காரியா, அதோட முடிச்சிடலாம். சரிங்களா, திரும்ப ஒரு டைம் லாஸ்டா சொல்றேன், அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. ஏன்னா கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா, கன்ஃபார்மா 2026 7 8 9 10. சரிங்களா, 2026 7 8 9 2030 எல்லா எக்ஸாம்லையும் கண்டிப்பா கொஸ்டின் வரும். இது இப்ப இல்ல, எப்பயுமே மாறாத கொஸ்டின் சொல்லுவோம்ல, அதுல ஒண்ணு. 5 இயர் பிளான் கூட சில பேர் என்ன சொன்னாங்க, 5 இயர் பிளானுக்கு பதிலா நிதியை கொண்டு வந்துட்டாங்க, அதுல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போன வருஷம் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 2025 கொஸ்டின் கேட்டாங்களா, அதனால அதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு டேட்டா நம்ம எக்கனாமிக்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னா அதான் பேஸ். இப்போ இது நிதிக்குழுன்றது பேஸ், கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். நீங்க 16 நிதிக்குழு வந்திருக்கா, 17 18 19 போனாலும் 5வது நிதிக்குழு பத்தி கொஸ்டின் வராம இருக்குமானா முடியாது, கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இது ஒரு ஆர்டரா படிச்சிடலாமா. ஃபர்ஸ்ட் நிதிக்குழு யாரு, யோகி பாபு. யோகி நான் சொல்ல நீங்க அப்படியே சொல்லிட்டே வாங்க. ஒரு டைம் நீங்களா நார்மலா இது இல்லாம நீங்களே சொல்லி பாருங்களேன், ஈஸியா மைண்ட்ல செட் ஆயிரும். யோகி பாபு, நியோகி, கே சந்தானம் கமிட்டி, 2வது சந்தானம், அடுத்து சமந்தா சாந்தா, 3வது 4வது நிதிக்குழு பிவி ராஜா மன்னர் சுத்திய போய் 4 பேர் இருப்பாங்க. மகாவீர் தியாகி, மகாவீரர் மாதிரி போச்சுன்னா என்ன பண்ணுவோம், 5 விரல் 15 சொல்றாரா 5. அதுக்கடுத்து பிரம்மானந்தா ரெட்டி, ஆனந்தமா ரொட்டி சாப்பிடுவோம், 6 ரொட்டி இருக்கு, ஆனந்தமா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. தென் 7 சேலட், யார் சாப்பிடுவா, சேலட் 7 ஓகேவா. தென் ஒமேகா பைக்ல திட்டுவாங்களப்பா, சாவுகிறாக்கு எங்க வந்துட்டு அப்படின்னு, சவான் அப்படின்னு ஞாபகம். சவான் 8ன்றது லைசன்ஸ் போடுறது. சரிங்களா, 8 1983 3 பேர் வர்றாங்க பைக்லன்னு சொன்னேன். தென் 9 சால்வே, கத்துனவனே என்ன பண்றாரு, சால்வையை மூடி உட்காருப்பா, இதுக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆகக்கூடாது, உட்காரு, நம்ம சொல்லுவோம்ல கையை வச்சு தட்டுவோம்ல, அது மாதிரி சால்வே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 10 பொறுத்தவரை பந்து, சால்வையை மூடிட்டு என்ன சொல்றாரு, இப்படிலாம் டக்குன்னு சாப்பாடுல இருந்து எந்திரிக்க கூடாதுப்பா, பந்தி காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் 10வது பேர் சாப்பாடு அப்படின்னு சொல்றாரு. தென் 11 அப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதாண்டா ஆளுக்கு ஒரு குஸ்கா கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு சந்தானம், ஆளுக்கு ஒரு குஸ்கா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. தென் 12 படிக்கும் போது 2 பேரா ராமராஜன் படத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி யோகி பாபு சொல்றாரு. சந்தானம் நாங்களா விஜய் படம் தான், எங்க கேட்டாலும் எங்களுக்கு விஜய் படம் தான் இருக்கும்டா காலேஜ் படிக்கும் போதுன்றாரு. உடனே டைரக்டர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஓகே, நாங்களாம் முன்னாடி எந்த படத்துக்கு போனாலும் இந்த ஹோட்டல்ல தான் வந்து 4 ரொட்டி சாப்பிடுவோம், நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்றாரு. 4 ரொட்டி சாப்பிட்டு இந்த சிங்க்ல தான் போய் கை கழுவுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ அந்த சிங்கை தேடுறாங்க, சிங் இல்ல. சிங் என்னன்னு பார்த்தா அந்த கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரு, பணக்காரன் ஆகி சிங்க அங்க இருக்க வெளியே இருக்க சிங்கை தூக்கிட்டு உள்ள நல்லா ரூம் கட்டிட்டாரு, ரெஸ்ட் ரூம். ஸோ அப்போ அரவிந்த் பணக்காரியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஸ்டோரி தான் இது, எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நானா சிம்பிளா யோசிச்சு ஏதாவது ஐடியா சொல்றேன், இல்லை நம்ம நார்மலாக நடத்துறதே ஓகேனா அப்படியே நடத்திக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த ஐடியா சொல்லியிருந்தேன். சரிங்களா, இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நடைமுறையில் உள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16வது நிதிக்குழு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரியா. சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆம் திட்டம் முடிச்சிட்டோமா.
நான் இதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு கொஸ்டினை முடிச்சுட்டு போயிடலாம். அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்கப்பா. இந்த ஸ்கீம்ஸ்லேயும் கண்டிப்பாக கொஸ்டின் வருமா? சரி, எதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்கிறோன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த கிளாஸ் வந்து நிதி ஆயோக் கொடுத்துருவோம். நிதி ஆயோக் வந்து ஒரு 1/2 hour கிளாஸ் தான். நிதி ஆயோக் முடிச்சுட்டு ஒரு 75 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இது வரைக்கும் பார்த்ததில்ல. நிதி ஆயோக்கை முடிச்சிட்டோம்னா நம்ம நிதி ஆயோக்குக்கும் திட்டக்குழுக்குள்ள டிஃபரன்ஸையும் ஒரு டைம் அப்படியே பார்த்துடலாம். எல்லாமே இப்போ கரண்ட்ல யார் யார் இருக்காங்க அதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவை அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? அது மாதிரி 2 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருப்பேன்ப்பா. அந்த கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 2 days கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கேன். ரெகுலராகவே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறேன். February 1 அப்படியே முதல் நாள் கரண்ட் அஃபேர்ஸை அடுத்த நாள் மேக்ஸிமம் கொடுக்க ட்ரை பண்ணிடுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸை ஒன்றா கொடுக்குறேன். எனக்கு டைம் கிடைச்சா ஒரு 3 நாள் 4 நாள் கரண்ட் அஃபேர்ஸை கூட சேர்த்து கொடுத்து ஜனவரி மந்தாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த டைமிங் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கம்மியாக கொடுக்குறப்போ நீங்கள் பார்த்தா தான் அடுத்த லென்த்தாக கொடுக்கலாம்னு யோசிச்சேன். ஜனவரியை முடிச்சிடலாம். ஜனவரியை வந்து நம்ம ஒவ்வொரு நாளாக போட்டு 30 முடிக்கிறத விட ஒரு 10 நாள் ஒன்றா போட்டுட்டு அதுக்கடுத்து 3 நாள் 4 நாள் சேர்த்து பட் டேட்டாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாள்னா 10 நியூஸ் வருது, நம்ம 4 நாள் எடுத்தோம்னா 40 நியூஸ் வருமா? ஒரு 1 hourலேருந்து 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த 4 நாள் டேட்டா முடிச்சிடுறேன். ஓகேனா நான் அப்படி முடிச்சு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிப்ரவரியிலேருந்து போயிடுறேன். ஏன்னா சில பேர் டெய்லி ஒவ்வொரு நாளாக வேணும்னு கேட்குறீங்க, சின்னதாக இருந்தால் சில பேர் பார்க்குறீங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போட வேண்டியதாயிருச்சுமா. ஸோ அது மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 நாள் வந்து மிஸ்ஸிங். நம்மளுடைய வீடியோ எடிட்டர் கொஞ்சம் அதனால டிலே ஆயிடுச்சு. ஸோ அவங்க வெளியே போனதுனால போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும். கொஞ்சம் ரெகுலராக பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக படிங்க. வரக்கூடிய 2026, 27, 28, 29 வரக்கூடிய ஆண்டுகளில் ஒவ்வொரு வருஷமும் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் அடுத்தடுத்த அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். Yeah.